Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard biology quarterly exam original question paper with the important questions தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை subscribe பண்ணாம தான் subscribe பண்றீங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இதல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு क्वेश्चन பேப்பர் இருக்கு. ஒன்னு வந்து previous year question plus வந்து இன்னொன்னு last year நடந்த question. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜிக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான क्वेश्चन வந்து லெசன் வைஸா plus வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோஸை பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல 11th important question இருக்கும். சரிங்களா? அதே போல 11th quarterly important question இருக்கும். சோ ரெண்டு பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்க. அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பயோபாட்னில இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चन பாப்போம். சோ நான் இது வரைக்கும் படிக்கல, ஆனா நான் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணனும்னு நினைக்கிறேன் அப்படினா நீங்க மினிமம் இந்த ரெண்டு क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய क्वेश्चन ஆவது ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. இதுல இருக்கக்கூடிய இது எல்லாமே முக்கியமான क्वेश्चन தான். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பயோபாட்னி, the homomerous heteromerous, short notes on pulvinase, அதுக்கடுத்து difference between raceme and cymosome fluorescence, அதுக்கடுத்து write the types of chromosome based on centromere, அதுக்கடுத்து what is plectostele, அதுக்கடுத்து properties of water. சரிங்களா? இது எல்லாமே படிச்சிருங்க. அதே இது இன்னொரு செட் ஆஃப் இயர் क्वेश्चन. சரிங்களா? 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே புக் பேக் क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய क्वेश्चन பாருங்க. difference between homomerous and heteromerous. சரிங்களா? இதுவும் அங்கேயும் வந்து என்ன இருக்கு, சேமா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. சோ previous year क्वेश्चन பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் क्वेश्चन நிறைய கேட்பாங்க. அதுக்கடுத்து do you agree with the statement bryophyte need water for fertilization? அதுக்கடுத்து what is velamen, difference between apocarpus and syncarpus, what is binomial nomenclature, அதுக்கடுத்து what are three distinct region of cell wall. சரிங்களா? அதுக்கடுத்து பயோபாட்னில 3 மார்க் क्वेश्चन என்ன கேட்றாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம். do you agree with the statement bryophyte need for fertilization? சரிங்களா? இங்கேயும் பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் क्वेश्चन, ரெண்டு क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து draw the diagram cyatine fluorescence, what is binomial nomenclature, இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? இதோட 3 क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு. significance of mitosis and meiosis, significance of mitosis any 3 types of RNA. சரிங்களா? அதே இங்க இருக்கக்கூடிய क्वेश्चन பாருங்க. இங்க சொன்னதுல அந்த 9 क्वेश्चन வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அதுவும் வந்து என்ன இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இந்த 10வது क्वेश्चन சரிங்களா ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாப்போம். ஜெனரல் அக்கவுண்ட் ஆன் லைக்கன், do you think shape of chloroplast is unique? just way answer. phyllotaxy, 3 types of RNA. சரிங்களா? இதுவும் பாருங்க இங்க வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இதோட 4 क्वेश्चन. அதுக்கடுத்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல் அண்ட் லேபிள், இதுவும் வந்து இதோட 5 क्वेश्चन வந்து என்ன இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு क्वेश्चन பேப்பர் பார்த்தாலே நீங்க 5 क्वेश्चनக்கு வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து 5 மார்க் क्वेश्चन, different types of steel with diagram, different types of simple fleshy fruit, write any 5 difference between plant cell animal cell, properties of enzyme. அதே இங்க இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பாப்போம். draw the different type life cycle of plant and seen in plant, difference between mitosis meiosis, floral character of clitoritenacea, character features of DNA. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான். சோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிக்காம இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா பயோசுவாலஜில 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் படிச்சிருங்க. இதுல 2 மார்க்ஸ் பாருங்க. இந்த எஸ்டிமோ ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. difference between diploplastic animal and triploplastic animal, some epithelia pseudo striated, what does this mean? differentiate between tergum and sternum, why are villi present in the intestine and not in the stomach, when the person travel quickly from sea level to elevation above 8000 feet, what will happen to person? அதுக்கடுத்து பயோசுவாலஜில இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் இன்னொரு செட் ஆஃப் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்போம். difference between probiotic pathogenic bacteria, diploplastic animal, இது ரிப்பீட் ஆயிருக்கு. component of blood cell, dental formula human, இது பப்ளி எக்ஸாம்ஸ்லயும் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. ஹீமோகுளோபின், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபில் பண்ணனும். சரிங்களா? இது எல்லாமே பாத்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ், list 3 features of bony fishes, இது ரிப்பீட்டடா கேக்குறாங்க. economic importance of frog, peptic culture-னா என்ன, 3 main hormones involved in the regulation of renal function, meant by methemoglobin, இது பாருங்க இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கக்கூடிய क्वेश्चन. சரிங்களா? அதே போல இங்க வந்து 3 மார்க்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க பாப்போம். சைசோசீலம், என்ட்ரோசீலம்,
Draw label simple squamous epithelium. Ethome based on ecological strategy. Difference between open and closed circulation. Define obesity. Calculate BMI value. Person weight 55 kg கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. நீங்கள் இந்த 2 கொஸ்டினாக மாற்றி படிங்க, அதுவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி எதுவுமே படிக்கல, வந்து மினிமம் மார்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இதையாவது படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள். கிளாசிக்கல் டெக்ஸானமிக்கல் டூலு. Fundamental distinct features of phylum Chordata. What are the functions of liver? Define peritonites. Explain event inspiration diagram சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே 5 மார்க்ஸ் பாருங்கள். Compare the features of chordate and non-chordate. Write note on the life cycle of Lampromarty சரிங்களா. மண்புழுவோட அந்த இது எழுதணும். Sketch flow chart depending event inspiration and expiration சரிங்களா. இதுவும் அது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அக்கௌண்ட் ஆன் ஏபிஓ பிளட் குரூப்பிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இது எல்லாமே படிச்சிருங்க. தமிழ் மீடியத்துக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th குவார்ட்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.